ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு ஆடி மாதம் முடிவதற்குள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போயிட்டு வருவீங்க. போகும்போது இந்த 3 பொருட்களை வாங்கிட்டு போய் கொடுத்தாவே உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும், நோய் நொடிகள் நீங்கும், அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வமே குல தெய்வம். காலங்காலமாக நமது தந்தை வழி முன்னோர்கள் வணங்கி வந்த காவல் தெய்வமே குல தெய்வம். அதாவது நம்முடைய பரம்பரையில் 64 தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்தவர்களை குலதெய்வமாக நம்ம வழிபாடு செய்கின்றோம். எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்குவதற்கு முன்பு அதை தடைகள் இல்லாமல் நீக்கி நன்மைகள் பெறுவதற்கு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போனோம்? குலதெய்வத்தினுடைய அருள் மிகவும் நமக்கு அவசியம். குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இருந்தாலே பித்ருதோஷம் மற்ற எந்த தடைகளாக இருந்தாலுமே நீங்கிவிடும். நம்ம குலதெய்வத்தை முறையாக வழிபாடு செய்யாமல் பூஜைகள், பொங்கல் வைக்கிறது இது எதுவுமே செய்யாத விட்டுட்டா அது பாவமாக நமக்கு சேரும். பெற்ற தாயை நம்ம எப்படி கவனிக்காமல் விட்டுட்டா அந்த பாவம் சேருமோ, அதே மாதிரி குலதெய்வத்தை நம்ம வணங்காமல் முறையாக பூஜை செய்யாமல் கவனிக்காமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது போகாமல் இருந்தால் நம்முடைய வாழையடி வாழைய வர சொந்தங்களுக்கு அது பாவத்தை கொண்டு சேர்க்குன்றத சொல்லுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது விசேஷ நாட்களில் குடும்பத்துடன் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவது, அங்கே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது. ஒரு சில குலதெய்வ கோவில்லாம் பார்த்திங்கன்னா ரத்த காவுன்றது கொடுப்பாங்க, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறதுன்றது கொடுப்பாங்க. ஒரு குலதெய்வத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வழக்கப்படி நம்ம செய்தாலே போதுமானது. நம்ம வீட்டில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். குலதெய்வம் படம் வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அது நமக்கு ரொம்பவே நல்ல விஷயம். தினமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் தீப தூப ஆராதனைகள் செய்து நம்ம கையாலே சமைச்ச உணவை நம்ம படைக்கும் பொழுது அந்த அம்மன் ஆகட்டும், இல்லை முனீஸ்வரன் ஆகட்டும், ஐயனார் ஆகட்டும், எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் அவங்க அதை மனசார ஏற்றுக்குவாங்க. ஆடி மாதம்னு சொன்னாவே அது சக்தி வாய்ந்த மாதம், அது அம்மனுக்குரிய மாதமாக நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அம்மன் வழிபாட்டுக்கு உகந்தது பார்த்திங்கன்னா இறை வழிபாட்டுக்கு உகந்தது. நல்ல நாளில் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு குலதெய்வமுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு 3 பொருட்கள் தான். அந்த பொருட்களை நீங்கள் எப்போ கோவிலுக்கு போனாலும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு நான் சொல்கிற அந்த 3 பொருட்களை வாங்கி கொடுத்த பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த தடையாக இருந்தாலும் முதல்ல அது நீங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி பெற்ற குழந்தைய தாய் அரவணைச்சி நம்மளை காப்பாற்றி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாலோ அதே மாதிரி தான் நம்ம குலதெய்வன்றவ நம்மளே வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் போக மாட்டா. அந்த அளவுக்கு அவள் நம்ம கூடவே இருப்பாள். ஏன்னா அந்த சக்தி வாய்ந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா 3 பொருட்கள். அந்த பொருட்களுக்கே அவங்க நமக்கு அவ்வளவோ அவங்க அதை விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டு நம்ம கூடவே இருக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த 3 பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படின்றது சொல்கிறேன். குலதெய்வம் கோவிலுக்கு இவ்வளோ தான் வாங்கி கொடுக்கணும், அவ்வளோ தான் வாங்கி கொடுக்கணுன்றதில்ல. நம்ம கொடுக்கணுன்னு எண்ணம் இருக்குது இல்லைங்களா, அது மட்டுமே போதும். உங்களுக்கு கொடுக்கணுன்றது அதிகமாக கொடுங்க, கம்மியாக கொடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தாராளமாக கொடுங்க, மனசார கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக எல்லாமே ஜெயமாகவே முடியும். அது என்னென்ன பொருட்கள்ன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வெல்லம். குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போகிற பொருளே பார்த்திங்கன்னா வெல்லம். பொங்கல் செய்வதற்கு, மாவிளக்கு போடுவதற்கு என்று நம்ம எதை பயன்படுத்துவோம்? ஃபஸ்ட்டு வெல்லத்தை தான் பயன்படுத்துவோம். குலதெய்வம் கோவிலுக்கு போனாலே முதல்ல நம்ம பொங்கல் வைத்து வழிபாடு செய்வோம் இல்லைங்களா. அதனால் வெல்லம் பார்த்திங்கன்னா எல்லா குலதெய்வ கோவிலில் இருக்கிற கடவுள்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பொருட்கள்னு பார்த்திங்கன்னாவே வெல்லம் தான் சொல்லுவாங்க.
உடனே அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வெல்லத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 கிலோவோ, 1/2 கிலோவோ, 2 கிலோவோ, 3 கிலோவோ உங்கள் வசதிக்கு என்ன இருக்குமோ அதை கண்டிப்பாக அதை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சதை வாங்கி நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தானமாக வழங்கும் பொழுது வீட்டில் இருக்கிற அனைத்து தடைகளும் நீங்கும். அதுதான் மெயின். வெல்லம் நீங்கள் வாங்கி கொடுத்தாவே போதும். அது கண்டிப்பாக எல்லா குலதெய்வ கோவிலில் இருக்கிற அத்தனை சுவாமிங்களுக்குமே ரொம்பவே பிடித்தமானது ஒன்று. வெல்லம் எப்படி உருகி அதை இனிப்பு நமக்கு தருதோ அதே மாதிரி நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு நீங்கள் வெல்லத்தை தானமாக கொடுத்து பாருங்கள். அவன் மனசு அதே மாதிரி உருகி உங்களுடைய தேவைக்கு உங்கள் கூடவே வந்துடுவாங்க. அதுதான் வெல்லத்துடைய மகிமை. ஆனால் என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வெல்லன்றது வாங்கி கடையிலேருந்து வாங்கிட்டு நேராக இப்போ கோவிலுக்கு தானே போகிறோம், அங்கேயே போயிட்டு கடையில் வாங்கி கொண்டு போயிட்டு கோவிலில் தானமாக கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. அது பெரிய தப்பு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. வெல்லம் வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு இருந்து வீட்டில் ஒரு நாள் முழுக்க வீட்டில் இருந்து அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அப்போ கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுக்கணும். ஒரு சிலர் இவ்வளோ தூரம் நம்ம தூக்கிட்டு போக முடியாது, அங்கே கோவிலாண்ட இருக்கிற கடைங்களில் வாங்கி கொடுத்துடலாம், அந்த தப்பும் செய்யவும் கூடாது. நீங்கள் வீட்டில் இருந்து வாங்கி ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதை கொண்டு போய் குலதெய்வம் கோவிலுக்கு தானமாக வழங்கும்போது தான் அதற்கான பலன்கள் அதிகம். 2வது பொருள் பார்த்திங்கன்னா அரிசி. நீங்கள் மறக்காமல் அடுத்து கொண்டு போவது அரிசி. அது பச்சரிசியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் அரிசியாக இருக்கட்டும், 1 கிலோ, 1/2 கிலோ உங்களால் முடிஞ்ச அரிசியே ஏதாவது வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது 25 கிலோன்னு சொல்லிட்டு ஒரு மூட்டையாகவே இருக்கும், அதை கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அதுவும் கடையிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. வீட்டில் ஒரு நாள் வச்சுட்டு கொண்டு போய் தான் நீங்கள் வீட்டில் கொடுக்கணும். நீங்கள் அரிசி கொடுக்கும் பொழுது அது தானமாக கொடுக்கறதுனால அங்கே இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க, இல்லை வரவங்களுக்கு அது சாப்பாடு செஞ்சு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த குலதெய்வம் கோவிலுக்கு அமைஞ்சால் அது உங்களுக்கு புண்ணிய பலன்களை தரும். இதனால் உங்களுடைய ஜென்ம பாவ வினைகள், கர்ம வினைகள் எல்லாமே முற்றிலுமாக நீங்கிவிடும். இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் உங்களுக்கும் சுபிட்சமாக இருக்க வேண்டிய காரணத்திற்காகவே அரிசி தானம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கான புண்ணிய பலன்களும் எனக்கு சேரும். இப்போ ஒரு சிலருக்கு நான் சொன்னதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக போகணும் கோவிலுக்கு. ஒரு சிலர் வாரம் போவாங்க, ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க, ஒரு சிலர் மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு போகிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அப்போ போக முடியாதவங்க ஆடி மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு நம்ம குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தால் ஒரு மன திருப்தியும் மன சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி உங்களுடைய குறைகளை ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்கிறீங்கன்னா, குலதெய்வங்கிட்ட சொல்லி அழும்போது நம்ம பிள்ளை இப்படி கஷ்டப்படுதே, அதற்கான வழியும் வேதனையும் தீர்த்து வைக்கணும்னு அவங்க நம்ம கூடவே நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டு தான் அடுத்து அவங்க எல்லைக்கே போவாங்கன்றது ஐதீகமும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது போயிட்டு குலதெய்வம் கோவிலில் போயிட்டு அவங்க அந்த குலதெய்வம் இருக்கிற அந்த காலடி மண்ணை நம்ம தொட்டுட்டு வந்தாவே நம்மளுடைய கர்ம வினைகள் முற்றிலும் நீங்குவதாக ஐதீகம். 3வது பொருள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். விளக்கேற்றுற எண்ணெய் குலதெய்வம் கோவிலில் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அங்கே எரியிற வெளிச்சம் உங்கள் வீட்டுக்கு தெரியுமா. நம்ம கோவிலில் கொடுக்குற எண்ணெயை விளக்கேற்றினா குலதெய்வம் கோவிலில் விளக்கேற்றும் போது அந்த வெளிச்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தெரியுமா. நம்ம எந்த எல்லையில் இருந்தாலும் நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கான எண்ணெயை கொடுத்துட்டு அந்த தீபம் எரியும் பொழுது அந்த வெளிச்சத்தில் அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுடைய பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே எப்படி சுடர் விட்டு பிரகாசமாக எரியுதோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில்
பிரகாசம் இருக்கும். ஆடி மாதத்தை நம்ம தட்சியாயன காலம்ன்றது சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த காலத்தில் நம்ம கோவிலில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு கண்டிப்பாக செய்வாங்க. அந்த வெளிச்சத்தை அம்பாளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவளுடைய பார்வை நம்ம மீது படும். அதனால் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி நேர்மறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கு கொடுப்பாங்கன்றது ஐதீகம். குலதெய்வத்துடைய காயத்ரி மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொன்னாவே போதும். தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம திருநீர் அல்லது குங்குமம் வைக்கும் பொழுது அம்பாலோ ஐயனாரோ நம்ம கூடவே இருப்பதாக ஐதீகம். அந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன், அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வமே யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வழிபாடு செய்யணும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதம் முழுவதுமே ஒரு பெரிய அகல் விளக்கு புதிதாக வாங்கிக்கோங்க. அதை நல்லா அலம்பிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு பூ வைக்கணும். பூ வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா செம்பில் தண்ணீர் வச்சுக்கோங்க. ஓம் குலதேவதாய நமக என்று கூறி அந்த விளக்கை நம்ம குலதெய்வமாக நினைத்து மனம் உருகி வழிபாடு செய்யலாம். அதிலே அந்த தீப ஒளியிலையும் அந்த எண்ணெயிலையுமே அந்த தண்ணியிலுமே அந்த குலதெய்வம் யாராக இருந்தாலும் நம்மளுடைய வம்சாவளியான யாராவது ஒருவராது அந்த தீபத்துலேயும் அந்த தண்ணீர்லேயும் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால் குலதெய்வம் இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். இருக்கிறவங்க கும்பிடுவாங்க, இல்லாதவங்க நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாவே போதும். குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி உங்களுடைய வம்சாவளியான குலதெய்வம் கண்டிப்பாக வருவாங்க. ஓம் குலதெய்வதாய நமகன்னு அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். இந்த 3 பொருட்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது வாங்கி கொடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். வீட்டில் கஷ்டம் மேலே கஷ்டம் இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, தடைகளாக இருக்குது, போகிற இடத்துல எந்த வேலையுமே நடக்கலைன்னா குலதெய்வம் கோவிலில் இருக்கிற இடத்துல ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு மஞ்சள் துணியில் கட்டி நிலவாசலை வச்சாவே எந்த ஒரு சக்தியுமே அம்பாள் முன்னாடி மண்டிட்டு போகும். அதனால் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எல்லையில் இருக்கிற மண்ணை கொண்டு நிலைவாசலை கட்டி வச்சு பாருங்கள். அடுத்தது உங்கள் குடும்பத்தில் எல்லாமே பாசிட்டிவாகவே மாறும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆடி மாதத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.